Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது how to compile and run Java program. ஸோ நம்ம எப்படி ரன் பண்ணணும், எப்படி கம்பைல் பண்ணணும், எப்படி பாத் செட் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஓப்பன் நோட்பேட். ஸோ நோட்பேட் வந்து ஃபைல் நியூ ஓப்பன் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல கோடு டைப் ஏற்கனவே வச்சுருக்கேன். அது எப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கிளாஸ் நேம் சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எப்படி ஃபைல் ஸ்டோர் பண்ணோம்னா ஃபைல் சேவ், இதில் வந்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னா நேம் கொடுத்து sun.java அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம ஃபைல் நேம் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் நேம் என்ன கொடுக்க போகிறீங்க, sun.java அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு சரிங்களா, சேவ் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போய் இப்போ ஓப்பன் பண்ணி நோட்பேடில் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. சேவ் ஃபைல் நேம் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா செக் த ட்ரைவ், சி ட்ரைவில் ஜாவாங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும். ஸ்டார்ட் மை கம்ப்யூட்டர், சி ட்ரைவ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இதில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதில் போய்ட்டு ஜாவா அப்படிங்கிற ஃபோல்டர் இருந்தாலும் சரி, இல்லை அதனோட வெர்ஷன் ஜேடிகே 1.5.0 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே. சரிங்களா? அது இருந்தாவே நமக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட போதும், நமக்கு வந்து ஜாவா ஃபைல் வந்து ரன் ஆகும். இது முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நோட்பேடில் வந்துட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம போய் இந்த வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஜாவா ஃபைல் இல்லாமல் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இது இவ்வளோதான், இது செக் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் ஓப்பன் ரன். இப்போ எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறது அப்படின்னா ஸ்டார்ட் சர்ச்சில் போயிட்டு RUN ரன் சர்ச் பண்ணாலும் சரி, ரன் அப்படிங்கிற கமாண்ட் ஒரு ரன்னுங்கிற ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அது என்ன டைப் பண்ணுறீங்க, CMD அப்படின்னு டைப் பண்ணணும். சரிங்களா? இப்படின்னு டைப் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், செக் ட்ரைவ் ஜாவா ஃபோல்டர் வந்து செக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ஓப்பன் ரன் டைப் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது தெரியும் சொல்லியாச்சு. இது ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்ன, இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா CD/ அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த டேரக்டரி ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்ரைவில் தான் நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ட்ரைவுக்கு மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போது E:: அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரைவ் இன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு என்ன பண்ணணும், பாத் செட் பண்ணணும். செட் பாத் நேம் இன் டைரக்டரி, இந்த மாதிரி செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். செட் path equal to C: Java. அந்த ஃபைல் நம்ம அப்படியே டைப் பண்ணணும். நம்ம சி டிரைவில் உள்ள அந்த ஃபைல் நம்ம அப்படியே இது பண்ணணும். C:/Java/ அந்த வெர்ஷன் நேம் என்ன, JDK 1.5.0/ அந்த பின் அப்படிங்கிற ஃபைலை இது பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் பண்ணிங்கன்னா பாத் செட் ஆகிடும். அதுக்கடுத்து கம்பைல் பண்ணணும். அது கம்பைல் எப்படி பண்ணுறது, ஜாவா C ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் இது டைப் பண்ணி நம்ம வந்து கம்பைல் பண்ணணும். ஜாவா C sun.java அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுத்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கம்பைல் பண்ணுற பாருங்க, ஜாவா C sun.java என்டர் தட்டினீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செட் பாத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, செட் பாத் அப்படின்னு டைப் பண்ணி ஈக்குவல் டு C போட்டுக்கோங்க. C :
இப்போ அந்த ஜாவாவை என்ன ஜாவா நேம் கொடுத்து ஜாவா அது என்ன வெர்ஷன் JDK 1.5.0/bin அப்படின்னு என்ன பண்ணிக்கிறீங்க டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறது எப்படி? ஜாவா ஸ்பேஸ் வரக்கூடாது, ஜாவா சி, ஃபைல் நேம் என்ன சொல்லியிருந்தேன், sun.java என்டர் தட்டுங்க. எரர் இருந்தால் எரர் வரும், எரர் இல்லைன்னா ஈங்கிற சிம்பிள் அப்படியே வந்துடும், அந்த டேரக்டரி அப்படியே வந்துடும். இது வந்து கம்பைல் பண்ணிச்சு, எந்த எரருமே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது பாருங்கள், ஜாவா சன் அப்படின்னு என்டர் தட்டினீங்கன்னா வெல்கம் டு ஜாவா. இப்போ இந்த கோடிங்கில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம், கம்பைல் ஜாவா system.java, ரன்னுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஜாவா சன் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டு நமக்கு வந்துருச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி அவுட்புட்டு வெல்கம் டு ஜாவான்னு வந்துச்சு இல்லையா? அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ப்ரோக்ராம் பாருங்கள், system.out.println வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லி அங்கே பிரிண்ட் வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்படி தான் வந்து எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்கிறது இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணணும். இதுவே எரர் கரெக்ட் பண்ணணும், எரர் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னா ஏதாச்சும் பாருங்கள். இப்போ நான் கேபிட்டலில் பின்னு கொடுக்குறேன் சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அகைன் டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி மறுபடியும் கம்பைல் பண்ணி பாருங்களேன், எரர் வரும். ஒரு நிமிஷம் சேவ் கொடுத்ததால நமக்கு வந்து கம்பைல் ஆகும். அகைன் கொடுங்க பார்க்கலாம். இது போல் கம்பைல் வந்துச்சு. ஸோ நம்ம எந்த லைனில் எரர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டியது. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்போ பிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் வரணும். ஸோ அதனால் அந்த பிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ எங்கே போகணும், இந்த இதுக்கு நோட் பேடுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிங்கிற சிம்பிளை மாதிரி ஷார்ட்டாக ஸ்மால் லெட்டரில் பின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பைல் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அகைன் என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எந்த எரருமே இல்லை பார்த்தீங்களா? அப்போ எரர் இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, டைரக்டரிக்கு வந்துடும். எரர் இருந்தால் இந்த மாதிரி எரர்னு காட்டும். இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்குரிய என்ன, ஜாவா சன் அந்த ஃபைல் நேம் இல்லைங்களா கொடுத்தா வெல்கம் டு ஜாவா. ஸோ இது போல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவா ரன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் இதுதான். இப்படி தான் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.